இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு வந்து எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் வந்து தாலி சரடு மாற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஆடிப்பெருக்கு வந்து ரொம்பவே சிறப்பான நாள். ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தான். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதே மாதிரி ஆடி 18 தான் வந்து நம்ம ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். அந்த நாளில் நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி அது பெருகுங்கிறது வந்து நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதனால் பெண்கள் வந்து இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தாலி சரடு மாற்றி போடும்போது, தாலி பெருக்கி போடும்போது கணவரோட ஆயுளும் நீடிக்கும், தாலி வந்து என்றென்றைக்கும் பெருகுங்கிற நம்பிக்கையில் வந்து நிறைய இடத்துல இந்த வழிபாடு வந்து பண்ணுவாங்க. அது எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். இப்போது ஆடிப்பெருக்கு நமக்கு என்றைக்கு வருதுன்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. அதுவும் ரொம்பவே சிறப்பான நாள். இந்த நாளில் வந்து காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக வந்து தண்ணி வரும். மழைக்காலம் தொடக்கம் தான் இந்த ஆடிப்பெருக்கை வந்து சொல்லுவாங்க. அதனால் நதி கரை ஆத்தங்கரை அங்கெல்லாம் போய் நதிகளுக்கு ஆறுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக போய் அங்கே வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நதிக்கரையிலேயே உட்காந்து தாலி சரடு மாற்றுவாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்களோட மாலையெல்லாம் வந்து அந்த தண்ணியில் விட்டுட்டு அங்கேயே தாலி பெருக்கி போடுவாங்க. இப்படி நிறைய விசேஷங்கள் நடக்கும். இப்போ எந்த நேரத்தில் வந்து தாலி சரடு மாற்றலான்னு பார்த்தா, எப்போவுமே வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து தாலி சரடு மாற்றுறது தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் முடியாதவங்க திங்கக்கிழமைனால நம்ம எந்த நேரம்னா காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் மாற்றலாம். இல்லைனா வந்து நமக்கு 9 to 10 அந்த டைமில் வந்து நம்ம மாற்றிடணும். இதுதான் வந்து டைமிங். முடிஞ்ச வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுங்க. அதேமாதிரி காலையிலே எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு தாலி சரடு மாற்றுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம தாலி சரடு மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை எதை நம்ம அன்றைக்கி பெருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நாளில் நம்ம எந்த ஒரு நல்லது பண்ணாலும் அது பெருகுங்கிறது வந்து ஐதீகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரை அன்னதானம் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக ஒரு கோர்ஸில் போய் சேரணும்னு நினைக்கிறவங்க, அப்படி நம்ம என்ன ஒரு செயல் நினைக்கிறோமோ அதை வந்து இந்த நாளில் பண்ணும்போது பெருக்கும். அதுதான் ஆடிப்பெருக்கோட சிறப்பு. இந்த நாளில் நம்ம அம்மனை போய் வழிபாடு பண்ணுறதும் மேலும் நமக்கு சிறப்பாக கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.